வணக்கம்மா, நான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு 200 கிராம், 1 டம்ளர் அளவு இருக்கும். அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. 200 கிராம் சீனி, அதுவும் 1 டம்ளர் அளவு. முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காயை ட்ரையாக வறுத்துக்கணும், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வறுத்துட்டு 1 ஸ்பூன் சீனி போட்டுட்டு அரைச்சிக்குவோம். இதே மாதிரி பவுடராக இருக்கும். உப்பு 1 பிஞ்ச் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டு கரண்டியோ கையோ வச்சுட்டு இப்படி மாவை கிளறி விட்டுக்குவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மாவை கலந்துக்கிடுவோம். ஒவ்வொரு மாவோட அளவு வேறுபடும். இதுக்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கலந்துட்டு நம்ம பூந்தி பொரிக்கலாம். மாவோட பதம் இதே அளவு இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பூந்தி கரண்டியில் மாவை எடுத்து ஊற்றுவோம். இப்போ பூந்தி எல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். பூந்தி கரண்டி இல்லைன்னா இப்போ நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள். இந்த கண்ணு கரண்டி இருக்கும்ல, இதை வச்சே செய்யலாம். நம்ம பூந்தி செய்யும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஆனாலும் ஒன்றும் இல்லை. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தான் இதை சேர்க்க போகிறோம். நம்ம அது பூந்தி பொரிக்கிறோம்ல, அப்போ மொறு மொறுன்னு வர தேவையில்லை. அதை எடுத்து அமுக்கினோம்னா சாஃப்டாக இருக்கும். அதோட நம்ம எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். பூந்தி எல்லாத்தையும் நம்ம பொரித்து இப்போ எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்குவோம். நைஸாக அரைக்க வேண்டாம். 1 டம்ளர் ஜீனி எடுத்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகுப்பதம் பார்த்துக்குவோம். இதே மாதிரி வந்த பிறகு ஒரு கம்பி பதம் வரும். இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு இப்படி பார்த்திங்கன்னா கரையக்கூடாது, லைட்டாக அப்படி உருண்டு வரணும். அப்படி இருக்கையில் எடுத்துட்டீங்கன்னா லட்டு சாஃப்டாக இருக்கும். இந்த பாகை சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இப்போ பாகுப்பதம் கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பூந்தி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட கலந்துக்குவோம். அந்த பாகு பதம்னு சொன்னேன் பாருங்கள், இதே மாதிரி தான். தண்ணியில் இப்படி எடுத்து வச்சு பார்த்தோன்னா இப்படி வரணும். இது மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூந்தியில் சீனி பாகு சேர்த்துருக்கேன். அது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்குவோம். அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை கரண்டியை வச்சு கலந்துருவோம். சூடாக இருக்கும். இப்போ அதை எல்லாம் ஒன்றா சேரணும். நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆறட்டும். சூடாக இருக்கும். அதனால் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு இருக்கையில் நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. அதனால் இப்போ நெய்யை தொட்டுட்டு நம்ம லட்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லா லட்டுகளையும் இதே மாதிரி உருட்டிடுவோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மாவு எடுத்துகிட்டு செஞ்சுருக்கேன். அதிலேருந்து இப்போ உங்களுக்காக 1 டம்ளர் எடுத்துகிட்டு இப்போ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். 1/2 கிலோவுக்கு 5 டம்ளர் கடலை மாவுனா 7 டம்ளர் சீனி எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து பாகுப்பதம் பார்த்துக்குவோம். இது கூட முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்குவோம். இந்த லட்டு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். இது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.